தமிழ் நாவலர்ஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, அதுதான் என் பிரார்த்தனை. தலைப்பு பற்றி பேசலாமா? செல்வம், அதாவது வெல்த் அப்படின்னா யாருக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? மனநிலை கான்ஷியஸ்னு ஒன்று இருக்கேன்னு யோசிப்பீங்க. அதுதான் இந்த பதிவு. பணம் நிறைய இருந்தால் பணக்காரன்னு சொல்லுவோம். பணக்காரர்களை பற்றியதா இந்த பதிவுன்னு கேட்டால் இல்லை, இது எல்லோருக்குமான பதிவு. செல்வத்தை ஈர்க்கும் மனநிலை, இது எல்லாருக்கும் தானே தேவை. நாம் இந்த மனநிலையை பழக்கப்படுத்தி கொண்டால் ஏழை கூட பணக்காரராக முடியும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. செல்வம் நம்மிடம் குவியுமா? இம்மனநிலை ஒருவருக்கு இருந்துவிட்டால் நமக்கு தேவையான போது பணத்தை நம்மிடம் ஈர்த்து கொண்டு வருமா? அதெல்லாம் சரி, செல்வ மனநிலைன்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பணம் குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, அது பாதிக்காத மனநிலையை நம்ம வச்சுக்கணும். அதாவது பணம் என்பது மனிதனுக்காக ஆக்கப்பட்டது, பணத்தை விட நாம் தான் ஒசத்திங்கிற மனநிலை தான் நமக்கு வேணும். உதாரணத்துக்கு கறிகாய் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். காரில் போய் இறங்கி பேரம் பேசி வாங்கி என்ன விலை விற்குது, மனுஷங்க வாழ வேண்டாமான்னு கேட்டால் இது வறுமை மனநிலை கொண்டவர்னு அர்த்தம். சரி, கடைக்கு போய் புடவையோ வேறு என்ன அக்சசரிஸோ இல்லை செருப்போ இல்லை ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கும்போது அதன் விலையை கேட்டு இவ்வளோ விலையா என்று புருவம் மாதிரி உயர்த்தினால் நீங்கள் அம்பானியாக இருந்தாலும் வறுமை மனநிலை கொண்டவர் தான் ஒரு ஆய்வு சொல்லுது. சரி, அப்போ என்ன விலை சொன்னாலும் வாயை முடிக்கிட்டு வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி சொல்லலை. ஒரு கட்டு ரூபாய் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல் நோட்டை எடுத்து நீங்கள் செலவு செய்யும்போது எப்படி இருக்கும் நம்ம மனநிலை? நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, ஒரு கட்டு பணம் இருக்கே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த செல்வ மனநிலை தான் அந்த கட்டினுடைய கடைசி ரூபாயை நம்ம செலவழிக்கும் போதும் இருக்கணும். அதுதான் செல்வ மனநிலை. ஐயோ இதுதான் கடைசி ரூபாய் என்று கவலைப்பட்டால் என்ன அர்த்தம்? இனிமே நமக்கு பணம் வர வாய்ப்பே இல்லைன்னு நீங்களே மனதுக்கு சொல்கிற மாதிரி பண ஈர்ப்பு நம்மிடம் இல்லாமலே போகும் அல்லவா? இப்போது பெண்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் போவாங்க, 4-5 பேர் சேர்ந்து. அப்படி போகும்போது ஆட்டோவில் போகணும், வண்டி ஒரு கட்டாயம் இருக்கும். ஆட்டோவில் போகும்போது நீ போகும்போது கொடு, வரும்போது நான் கொடுக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வறுமை மனநிலையாம். சரி, யாராவது கொடுக்கட்டும், நாம் பேசாமல் போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சா அதுவும் வறுமை மனநிலையா. ஆட்டோவுக்கான செலவை பற்றி பேசாமல் அதே ஆட்டோவில் கூட 4-5 கோயில் போகலாமான்னு சொல்லும் பெண்ணும் வறுமை மனநிலை கொண்டவர் தான். சரி, இவர்கள் கூட போனால் நாம் செலவு செய்ய வேண்டி வந்துருமோன்னு பயந்து போய் நாம் வரலைன்னு தவிர்ப்பாங்கல்ல, அந்த அவர்களுக்கும் வறுமை மனநிலை தான். அப்போ யார் தான் செல்வ மனநிலை கொண்டவர்கள்? கோயிலுக்கு கிளம்பியாச்சு, தன்னிடம் ஓரளவு பணம் இருந்தாலும் ஆட்டோவுக்கு இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்லாம் பார்க்காம, யாரையும் எதிர்பார்க்காம தானே முன்வந்து கொடுப்பவர் தான் செல்வ மனநிலை கொண்டவர். இப்படி இருந்தால் மற்றவர்கள் நல்லதாக போச்சேன்னு நம்ம தலையில் மிளகா அரைக்க மாட்டாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். நாம் ஒரு விஷயம் செய்கிறோம், மற்றவர்கள் நினைப்பதை பற்றி யோசித்தே நம் வாழ்நாளில் பாதி போகிறது இல்லையா? நமக்கு பண கஷ்டம் இல்லாமல் நாம் வாழணும், இதுதானே நம்மளுடைய கோல். சின்ன சின்ன விஷயங்களில் பணத்துக்கு அடிமையாகாமல் இருக்கும் மனநிலையை வளர்த்துக்கணும். அதுக்காக உதாரித்தனமாக செலவு பண்ணணுங்கிறது அர்த்தம் இல்லை, கஞ்சத்தனமாகவும் இருக்க வேண்டாம். பணத்தை செலவழிக்கும் போது ஐயோ பணம் செலவாகுதே அப்படின்னு நினைக்காம அப்படி நினைக்கிறத விட்டுறணும். சில பேர் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் யாரும் கண்டிஷ்டி பட்டுருவாங்களோன்னு பயந்து போய் நான் என்ன செய்ய, ஏதோ ஒரு ரொம்ப செலவாகுது, நமக்கு யார் பணம் தருவா, இன்னும் ரொம்ப வறுமையிலேருந்து இருக்க மாதிரி பேசுவாங்க. அவங்களும் வறுமை மனநிலை கொண்டவர்கள் தான். இவர்களிடமிருந்து பணம் போய்கொண்டே இருக்குமே தவிர வாழ்வில் பணத்தை பெரிதாக அவங்கக்கிட்ட வராது. வாழ்க்கையில் அவங்க பணம் ஈர்க்காது. நிறைய பெரிய மனிதர்களை பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் பணத்தை பெரிதாகவே நினைக்காத பெரிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் செல்வ மனநிலை கொண்டவர்கள். உதாரணத்துக்கு வாழும் உதாரணமாக சொல்லலாம், பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று மற்றவங்களுக்காக பிறருக்காக கொடுத்துட்டார். அந்த ரூபாய் அப்புறம் அப்படியே கொடுத்துட்டார். சரி, தன் ரிட்டையர்மெண்ட் பணத்தை மொத்தத்தையும் நீடி பீப்புளுக்கு கொடுத்துட்டார். அவரின் உயர்ந்த உள்ளத்திற்காக பத்மஸ்ரீ விருது கிடச்சிச்சு. அதில் வந்த பணத்தையும் பிறருக்காக கொடுத்தார். தன்னலமே இல்லாமல்
அவர் பாட்டுக்கு அந்த பணத்தை ஒரு பெரிய இதாக நினைக்காம பிறர் உதவிக்காக கொடுத்தாரு. அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை தந்தையாக தத்தெடுத்து கொண்டாராம். தன் கூடவே இருக்க சொன்னாராம். அவர் மறுத்துட்டு வந்துட்டாராம். இவங்கெல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் இவரை நேரில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்துல் கலாம் ஐயா இவர் கூட உட்காந்து பேசுகிறார். இப்படிப்பட்ட பல பெரிய மதிப்புமிக்கவராக இருந்தார். இவருடைய செல்வ மனநிலை, இவருடைய நல்ல தயாள புத்தினால தான் இவர் இந்த அளவுக்கு எல்லோராலும் மதிக்கப்பட்டார் இல்லையா? 100 காசுகளை சம்பாதித்து 100 கைகளால் சம்பாதித்து 1000 கைகளால் அதை பிறருக்கு கொடு, கொடுப்பதை முகமலர்ச்சியுடனும் அடக்கத்துடனும் கொடு என்று சொல்லுது வேதம். இப்படி அது அப்படி இருக்கணும்னா அதுக்கு செல்வ மனநிலை வேண்டும். சரி, செல்வ மனநிலையை எப்படி நமக்கு கொண்டு வருவது? அதற்கும் அறிஞர்கள் வழி சொல்கிறார்கள். செல்வ மனநிலை உடையவர்கள் பற்றி கேட்டு அதுவாகவே நாம் மாறிவிட்டது போல நினைத்து கொள்ளணுமா? காலப்போக்கில் நமக்கும் அந்த செல்வ மனம் வந்து விடுமா? இப்போது நம்ம எல்லாருமே பழக்கத்தின் அடிமைகள் தான் இல்லையா? நாம் எதை நமக்கு மறதி இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நமக்கு மறதி வந்துடும், பழகிடுவோம். அதே மாதிரி நான் கார் சரியாக ஓட்டுவேன்னு பழகினோம்னா கார் நம்ம சரியாக தான் ஓட்டுவோம், தப்பாகவே ஓட்ட மாட்டோம். அது நல்லதோ கெட்டதோ அது எது ஒரு பழக்கம் பழகிட்டோன்னா அதுலேருந்து நம்மளால் விடுபட முடியாது. செல்வ மனநிலை கொண்டவர் போல் பழகிவிட்டால் அதுவே பழக்கமாகிவிடும். சுருக்கமாக சொன்னால் எப்போதுமே பணம் என்று ஆசைப்படாமல் பணம் நிறைய நம்மிடம் இருக்கிறது என்ற மனநிறைவோடு இருந்தால் அதுதாங்க செல்வ மனநிலை. இந்த மனநிலை நம்மிடம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் நமக்கு தேவையான வாய்ப்புகள், பண வரவு எல்லாத்தையும் நம்மகிட்ட கொண்டு வருமா. பிறகு நமக்கு என்னங்க வேணும்? அதனால் நாமும் இந்த செல்வ மனநிலை பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வில் எல்லா முன்னேற்றத்தையும் காண்போம் என்று கோரி மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.